ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். முருகப்பெருமான நம்ம வழிபாடு செய்தோம்னா போதும் எவ்வளவு பெரிய கஷ்டமும் கடனும் தூசு போல காணாம போகும். நம்முடைய கஷ்டங்களும் கடன் சுமையும் காணாமல் தேய்ந்து போக நம்ம தேய்பிறை சஷ்டி நாள்ல செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றியும், தேய்பிறை சஷ்டி நாள்ல நம்ம செய்யக்கூடாத தவறுகள் பற்றியும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். எப்பொழுதும் போல சஷ்டி கிருத்திகை அப்படின்னா முருகப்பெருமானை எப்படிலாம் நீங்க வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரி நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம இந்த சஷ்டி திதி எப்போ ஆரம்பிக்குதுங்கிற தேதியையும் நாளையும் பார்த்திடலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை அன்று 17/6/2025 மாலை 2:05 சஷ்டி திதி தொடர்ந்தது. நாளைய தினம் 18/6/2025 நாளைய தினம் பிற்பகல், அதாவது செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 12:41 வரைக்கும் சஷ்டி திதி இருக்குது. இன்றைய தினம் திங்கட்கிழமையும் நீங்க இந்த மாலை நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நாளை காலை, அதாவது அந்த 12:40க்குள்ள நீங்க வழிபாடு செய்யலாம். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஒரு 6 1 காசை எடுத்துக்கோங்க. 1 தான் இதற்கு தேவை. 6 எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க. உங்களுடைய வலது கையில அந்த 6 1 நாணயங்களை வச்சுக்கோங்க. முருகப்பெருமான மனமுருகி வேண்டிக்கோங்க. என்னுடைய கடன் சுமை இன்றோடு என்னை விட்டு விலகணும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு வரக்கூடாது, அதற்கான வருமானத்தை நீங்க தான் பெருக்கி கொடுக்கணும், அதற்கு உண்டான முயற்சிகளை நான் எடுக்கிறேன், அதுல எந்த தடையும் இல்லாம என்னோட வருமானத்தை பெருக்கி கொடுங்க அப்படின்னு முருகப்பெருமான சரணாகதி அடைங்க. கையில் உள்ள அந்த 6 1 காசை என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ எப்பொழுதுமே விசேஷமானது முருகப்பெருமானுக்கு. செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை எல்லாம் முருகப்பெருமானுக்கு செம்பருத்தி பூவோட இலைய மாலை கட்டி போடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த செம்பருத்தி அந்த இலையை பார்த்தீங்கன்னா வேல் போன்று வடிவத்தோட இருக்கும். செம்பருத்தி அனைத்து தெய்வங்களுக்கும் ரொம்ப விசேஷமானது. அதுவும் சிவப்பு ஒற்றை இதழ் செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானுக்கு. அந்த செம்பருத்தி இலை உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க 6 இலை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த 6 இலையிலையும் ஒரு வட்ட வடிவத்துல அந்த தாம்பாள தட்டை வச்சுக்கோங்க. அதுல நீங்க கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு அனைத்து இலையிலையும் நீங்க துவரம்பருப்பை வச்சுட்டு அதற்கு மேல அந்த 1 காசு 6ஐயும் ஒண்ணு தனித்தனியா வைங்க. அப்படியே நீங்க முருகப்பெருமானோட பாதத்துல அந்த தட்டை வச்சிருங்க. எப்பொழுதும் நீங்க எப்படி சஷ்டி திதி வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரி நீங்க வழிபாடு பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதும் தீபதூபம் கற்பூரம் எல்லாம் காட்டிடுங்க. நெய்வேத்தியமா உங்களால முடிந்ததை நீங்க செய்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 வாழைப்பழமாவது நெய்வேத்தியம் வைங்க. கொஞ்ச நேரம் அப்படியே முருகப்பெருமானோட பாதத்திலேயே அந்த நம்ம வச்சிருந்த காசு அப்படியே இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் கழித்து அந்த துவரம்பருப்பை நீங்க அந்த செம்பருத்தி இலையில உள்ள அந்த 6 1 காசு தனியா எடுத்துட்டு அந்த துவரம்பருப்பெல்லாம் நீங்க சமையலுக்கு பயன்படுத்துவீங்க இல்லையா, துவரம்பருப்பு அதோட ஒண்ணா கலந்துடுங்க. இப்போ ஒவ்வொரு காசா அந்த துவரம்பருப்பு டப்பாவுல ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறை சொல்லி மொத்தம் அந்த 6 காசு 6 கணக்கு வரும். அது எல்லாத்தையும் துவரம்பருப்புல உள்ளார நல்லா அமைக்க வைக்கணும். அவ்வளவுதான். அடுத்த சஷ்டி திதிக்குள்ள உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. இந்த துவரம்பருப்புல உள்ள காசு அப்படியே இருக்கட்டும். நீங்க சமையலுக்கு எப்பொழுதும் துவரம்பருப்பு பயன்படுத்தும் பொழுது காசு இல்லாம தனியா அந்த துவரம்பருப்பை எடுத்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது துவரம்பருப்பு செவ்வாய் பகவானுக்கும் உரிய தானியம், முருகப்பெருமானுக்கு உகந்த தானியம்னா அது துவரம்பருப்பு தான். அதனாலதான் எப்பொழுதுமே முருகப்பெருமானோட வழிபாட்டுல அந்த 1 காசும் துவரம்பருப்புக்கும் தனி இடம் இருக்கு. இந்த பிரச்சனையில இருந்தா நம்ம கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு ரூபத்துல முருகப்பெருமான் நமக்கான வழி காட்டி கொடுப்பாரு. எனக்கு பிரச்சனை தீரல, இந்த 1 மாசத்துல எனக்கு பிரச்சனை தீரலைங்கிற அந்த ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லவே கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சின்ன வழியாவது முருகப்பெருமான் உங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க. 1 லட்ச ரூபாய் கடனை திருப்பி அடைக்க வருமானம் பெருகணும். ஏதாவது ஒரு வெளிச்சம் உங்க கண்ணுக்கு நிச்சயமா தெரியும். இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் இப்ப சொன்னேன். உங்க கடன் தொகைக்கு ஏற்ப அந்த கடனில் இருந்து விடுபட நிச்சயம் ஏதாவது ஒரு வழி பிறக்கும். அடுத்த சஷ்டி திதிக்கு
துவரம்பருப்புல வச்சோம் இல்லையா அந்த 6 காசு, அதை நீங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகன் கோவில போயிட்டு உண்டியல்ல சேர்த்துடணும். போகும்பொழுது அந்த 6 காசோட கொஞ்சமா செவ்வரளி பொருட்கள் வாங்கிட்டு போய் முருகப்பெருமானுக்கு கொடுங்க. முடிஞ்சா நீங்க 2 நெய் தீபமோ அல்லது ஒரு தீபமோ ஏற்றி வச்சுட்டு வாங்க. நிச்சயமா உங்களுடைய கஷ்டத்திலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து முருகப்பெருமான் உங்களை காப்பாற்றிடுவாங்க. இதை ஆண்கள் பெண்கள் இந்த பரிகாரத்தை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். ஆனா நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யணும். கடன் இல்லாத வாழ்வு நிச்சயமா உங்களை தேடி வரும். இது மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி திதியில நீங்க இதே மாதிரி பண்ணுங்க. நீங்க வச்ச அந்த செம்பருத்தி பூ இலைய நீங்க கால்படாத இடத்துல போடலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்க நார்மலாவே எங்களுக்கு செம்பருத்தி இலை கிடைக்கல அப்படின்னு நீங்க கேட்கறவங்களுக்கு அந்த 6 காசை மனதார வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு காசையும் அந்த துவரம்பருப்புல வச்சு உள்ளார வைக்கும்போது ஓம் சரவண பவ சொல்லி சாதனமா வைங்க. இல்லைன்னா வெற்றிலை வைத்து கூட நீங்க அது மேல வைக்கலாம். அதே போல வெற்றிலை தீபம் ஏற்றுவரங்க செவ்வாய்க்கிழமை தோறும் ஏற்றுவரங்க காலை நேரத்துல 6 to 7 செவ்வாய் உரையில உங்களுக்கு சஷ்டி திதி இருக்கு, செவ்வாய்க்கிழமையாவும் இருக்கு. செவ்வாய் ஓரையில நீங்க வெற்றிலை தீபமும் ஏற்றலாம். அது உங்களுடைய விருப்பம். இதை மறக்காம செய்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க வெளிவர முடியும். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, தேய்பிறை சஷ்டியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை தவற விடக்கூடாது. கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய வழிபாட்டை நீங்க செய்யுங்க. இந்த வழிபாட்டை நீங்க மதியம் 12லேருந்து ஒரு 1:30க்குள்ள செஞ்சிடுங்க. எத்தனை பேருக்கு நீங்க வட்டி கட்டணுமோ அத்தனை எண்ணிக்கையில சின்ன ஒரு தொகையா தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேல புனுகு, ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ஒரு துண்டு வெல்லம் இதை வைக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 3 பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்க வட்டி கட்டணுமோ அவங்க பெயர்கள் சொல்லி தனித்தனியா ஒரு தொகையை எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தொகையின் மீதும் புனுகும் பச்சை கற்பூரம், ஒரு சின்ன துண்டு வெல்லம் இருக்கணும். முருகப்பெருமானுடைய வேல் இருந்துச்சு அப்படின்னா அதை கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். வேல் இல்லை அப்படின்னாக்கா விபூதியை கூட நீங்க கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதும் அந்த தொகை மீதி இருக்கக்கூடிய வெள்ளத்தை ஒவ்வொன்றா எடுத்து உங்களுடைய வலது கையில வச்சுட்டு வீட்டுல வெளியில போய் கிழக்கு பார்த்தவாறு நின்றுட்டு இந்த கடன் பிரச்சனை என்னை விட்டு போகணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு கால்படாத இடத்துல அந்த வெள்ளத்தை போட்டுடணும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா செஞ்சு முடிச்சுட்டு முடிந்தா அந்த நேரத்துக்குள்ள யாரையாவது நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தொகையை நீங்க திருப்பி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை தனியா வச்சுக்கோங்க. வட்டி கட்டும் பொழுது அதையும் சேர்த்து நீங்க கொடுத்துடலாம். இது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னாக்கா நீங்க இந்த முறையை பயன்படுத்தி பாருங்க. அந்த 12லேருந்து 1 குளிகை நேரமும் செவ்வாய் ஓரையும் சேர்ந்திருக்கு. இந்த நேரத்துல நம்ம கடனை அடைச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா கடன் பிரச்சனை தீரும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில காலையில குளிக்கும் பொழுது நீங்க அந்த கொஞ்சமா கல்லுப்பு கலந்து, கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கோமியம் கிடைத்தாலும் கொஞ்சமா நீங்க அதோட கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கல்லுப்பு மஞ்சள் தூளுமே போதுமானது. அதை நீங்க குளிக்கும் பொழுது சேர்ந்து குளிச்சிடுங்க. காலையில 6 to 7, இரவு 8 to 9 நீங்க அந்த தீபம் ஏற்றலாம். வெற்றிலை தீபமோ அல்லது துவரம்பருப்பு தீபமோ நீங்க ஏற்றலாம். அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த முறையில 12லேருந்து 1:30க்குள்ள அந்த குளிகை நேரமும் செவ்வாய் வரையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நேரத்துல நீங்க உங்களுடைய கடனை அடைக்கலாம். இந்த 12லேருந்து 1 குளிகை நேரமும் இருக்கு. செவ்வாய் ஓரை பாத்தீங்கன்னா 1லேருந்து 1:30 அக்யூரேட்டா நீங்க அடைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 1லேருந்து 1:30க்குள்ளேயும் நீங்க உங்களுடைய கடனை அடைச்சுக்கிட்டு வரலாம். வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். இதுவும் நிதர்சனமான உண்மை. 100% கடன் தீரும். தேய்பிறை சஷ்டி நாள்ல நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு. அன்றைய நாள்ல தேய்பிறை சஷ்டி நாள்ல அசைவம் வீட்டுல சமைக்க கூடாது, வெளியில போயிட்டும் சாப்பிடக்கூடாது. அசைவத்தை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. அதே போல இந்த மது போதை பொருட்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. அடுத்ததா யார்கிட்டும் எந்தவித பொருளையும் கடனாக வாங்கக்கூடாது. அது பணமா இருந்தாலும் சரி, நகையா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, அதை அடுத்து நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்காதீங்க. இலவசமாவும் வாங்காதீங்க. வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு தொகை கொடுத்து நீங்க வாங்கிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை சஷ்டி நாள்ல இதெல்லாம் செய்யவே கூடாது. அதே மாதிரி நகையை அடமானம் வச்சு பணம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நாள்ல செய்யாதீங்க. எப்பொழுதுமே செவ்வாய்க்கிழமை என்று அந்த அடமானம் வைக்கிறத மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஆனா கடனை திருப்பி கொடுக்கலாம். தங்கத்தை அடமானம் வச்சோம் அப்படின்னா நம்மளால திருப்ப முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். கடன் வாங்கணும் அப்படின்னா அதை திருப்பி கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால இந்த விஷயங்கள் எதையுமே நீங்க
அந்த நாள்ல செய்யாதீங்க. ஏன்னா தேய்பிறை சஷ்டியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வருவதனாலதான் இதை நான் சொல்றேன். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வருகிற செவ்வாய்க்கிழமை சஷ்டினால தவற விடாதீங்க. நன்றி.